ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிரிண்டட் ஃபேப்ரிக்கில் எப்படி நம்ம ஒர்க்கை வந்து ஹைலைட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் நம்ம வந்து ஜஸ்ட் பீட் ஒர்க் மட்டும்தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபிஷ்ஷிங் லைன் த்ரெட் எடுத்துகிட்டு 23 or 24 துளிப் நீடல் எடுத்துக்கோங்க. பீட் ஒர்க்குக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ எப்பவும் போல் நாட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். கட் பீட் எடுத்து அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அப்படியே நம்ம அதோடய அவுட்லைனில் அப்படியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். இப்போ நம்ம அந்த ஃப்ளவரோட சென்டரில் வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்கு இல்லையா, ரவுண்ட் ஷேப்பில், அதை ஃபஸ்ட்டு ஹைலைட் பண்ணுறோம். ஜஸ்ட் பீடால் நம்ம அந்த ரவுண்ட் ஷேப் அப்படியே நம்ம அவுட்லைன் கொடுக்குறோம். ஓகேவா? இந்த கட் பீடு வந்து சிங்கிள் பீடாகவே யூஸ் பண்ணுங்கள். அதுலேயும் சர்க்கிள் ஷேப் அந்த கர்வ் ஷேப்லாம் வரும்போது கண்டிப்பாக சிங்கிள் பீடில் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஃப்ரேமில் இருந்து கிளாத்தை ரிமூவ் பண்ண அப்புறமும் நம்மளோட ஒர்க் வந்து நீட் அண்ட் ஃபினிஷிங்காக நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம சென்டரில் இருக்க ரவுண்ட் ஷேப் வந்து முடிச்சுட்டு அந்த ஃப்ளவரில் இருக்க அவுட்லைன் ஃபுல்லுமே நம்ம வந்து கட் பீடால் டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே தெரியும், நான் சிங்கிள் பீடாக தான் ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். அப்போ தான் இந்த ஷேப் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி அப்படியே இருக்கும். முடிச்ச அப்புறம் பாருங்கள், நம்ம அதை ஹைலைட் பண்ணியிருக்கோங்கன்ட்டே தெரியாது. ஆல்ரெடி நம்ம அதில் டிசைன் பண்ண மாதிரியே இருக்கும். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் உள்ளே தள்ளியோ இல்லாட்டி அவுட்லைனில் தெரிகிற மாதிரியோ நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் ஒர்க் வந்து நீட்டாக இருக்காது. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட அவுட்புட் வந்து ரொம்பவே நல்லா வரும். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி உங்களோட டிசைனை வந்து மேக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸ்டார்டிங் லெவலில் இருக்கவங்க வந்து ஒரு ஃபுல் பார்ட்டை வந்து நம்ம ஆரி ஒர்க்கால் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி டிசைன் செலக்ட் பண்ணோன்னா நம்ம குறைஞ்ச டைம்லையே நம்ம ஃபுல் பார்ட்டையுமே வந்து ஆரி ஒர்க்கால் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்போ உங்களுக்கு ஃபுல்லாகவுமே ஆரி ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். உங்கள் டைமும் சேவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து நான் ஃப்ரண்ட் பார்ட்டோட ஒரு பீஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வீடியோவில் வந்து இது ரொம்ப தெரியாது. பட் நீங்கள் டைரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும். ஸோ இது பிரின்சஸ் கட்டுங்கிறனால இந்த ஷேப்பில் இருக்குது. ஸ்டிச்சிங்க்கு வந்து டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி நம்ம இந்த டிசைனை வந்து ஹைலைட் பண்ணி முடிச்சிட்டோம். இது வந்து நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோவை வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.